இன்பநிதி அவரை பற்றின சில சுவாரஸ்யமான விஷயங்கள். இன்பநிதியை கொஞ்ச நாள் காணாமல் இருந்தது. அந்த லண்டனில் போய் ஒரு பொண்ணோடது அது வந்து ட்ரிங்க்ஸ் அடித்து ஃபோட்டோ வந்தது. அப்போ தான் வெளியில் தெரிஞ்சது. என்னென்னா உடனே உதயநிதி சொல்லிட்டார், லண்டனில் படிக்க போயிருக்காங்க. உங்கள் குடும்பத்துக்கே தான் படிப்பு வராது, நீங்கள் சொல்லலை. நான் நல்லா படிச்சிருந்தா நான் நல்லா படிக்காதனால அரசியலுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். யார்? உதயநிதி. ஆனால் அந்த காலத்து பழமொழி சொல்லுவாங்க, போக்கற்றவனின் கடைசி புகலிடம் அரசியல். அது போனால் திமுகவை பொறுத்தவரை போக்கற்றவனின் கடைசி புகலிடம் வந்து அந்த திமுகவில் முதலமைச்சர் ஆகிறது, துணை முதலமைச்சர் ஆகிறது, இதெல்லாம் திமுகவில் நடக்கும். அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, உதயநிதி ஒழுங்காக படிக்கலை, இங்கே இன்பநிதி ஒழுங்காக படிக்கலை, லண்டன் போனார். அதனால் ஒரு எதுக்குமே லாய்க்கெல்லாம் இல்லாமல் இருக்காருன்னு அப்போ அரசியலில் விட்டுடலாம். அதில் ஒரு கருணாநிதி அப்படி தான் இவரையும் கொண்டு வந்தார். ஸ்டாலினை அவர் ஒழுங்காக படிக்கலை, ஒன்றுக்குமே தெரியலப்பா, ஒன்றுக்கும் லாயக்கில்லை, நம்ம கட்சியில் சேர்த்துரு அப்படின்னு தான் அவரை இளைஞரணின்னு போட்டார். இவர் ஸ்டாலின் அப்படி தான், நம்ம பையனும் ஒழுங்காக நம்ம புத்தி தான் வருது, அவனும் ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறான் பார்க்கல, எல்லா காலேஜ் பூரா அரியஸு, அதனால் கொண்டு வா அப்படின்ட்டு தான் ரெஜெயின்ட்டில் விட்டார். அங்கே ரெஜெயின்ட்டில் போய் இவர் பண்ண அட்டகாசம் இதெல்லாம் வந்தோடனே சரி, இந்த அட்டகாசத்தெல்லாம் பார்த்தவர் அரசியலுக்கு தான் லாய்க்கு, இந்த மாதிரி அட்டகாசம் பண்ணுறனாலும் அரசியலுக்கு தான் லாய்க்குன்னு உதயநிதி அரசியலுக்கு கொண்டு வந்தார். அவர் அங்கே பாதி இங்கே பாதி, ஆற்றல் ஒரு கால் சேற்றல் ஒரு கால்னு சொல்லுவாங்க. அதனால் ரெஜெயின்ட்டில் பாதி இங்கே பாதி பண்ணிக்கிட்டு இருந்தார். பேர் மட்டும் மனைவி பேருக்கு மாற்றிட்டு துணை முதல்வர்னு வந்துட்டு முக்கால்வாசி நேரம் அவங்களுக்கு சினிமா பார்த்துக்கிட்டு டெய்லி ஒரு படம் பார்த்துருவார். இதை வாங்கணுமில்ல ரிலீஸுக்கு, அப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போ இன்பநிதி அங்கேருந்து படிக்காமல் லண்டன்லேருந்து ஓடி வந்துட்டார். அங்கேயே எத்தனை இயர்ஸ்ன்னு தெரியல, அதெல்லாம் வெளில சொல்லலை. இப்போ என்ன பண்ணார், கருணாநிதி டிவியில் வந்து ஒரு சிஇஓவாக இருப்பார்னு போட்டார். சிஇஓலாம் பெரிய விஷயம், சிஇஓன்னா அவ்வளோ நாலேஜ் இருக்கணும். நேற்று வந்து ஆள் லண்டனில் போய் ஒழுங்காக படிக்காமல் வந்தாலும் தூக்கி நீங்கள் போய் சிஇஓவாக போட்டிங்கன்னா கருணாநிதி இதில் போகிறதே இல்லை. கருணாநிதி டிவி ஆஃபீஸுக்கு பார்த்தாரு, ஒன்றும் லாய்க்கலப்பா அப்படின்ட்டு சரின்னு பேரை மாற்றிடுவோன்னு முடிவு பண்ணிட்டார். இவ்வளோ நாளாக நீங்கள் இப்போ இன்பநிதின்னு பேசிக்கிட்டு இருந்தோம், அப்போ தான் உங்களுக்கும் புரியும் எனக்கு புரியும். இன்னையிலேருந்து பேர் மாற்றியாச்சு, இன்பநிதிங்கிற பேரை இன்பன் அப்படின்னு மாற்றிட்டேன். இன்பன் அப்படின்னு போட்டு பின்னாடி ஒரு பேர் அப்பா பேர் பார்த்தாரு, இன்பநிதி உதயநிதினு போட்டால் ரொம்ப சங்கடமாக இருக்குது. என்னடா 2 நிதி வருது, அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பூரா ஒரு நிதி வரும். ஒரு நிதி வந்து ஊரை கொள்ளையடிச்சுட்டாங்க, நிதினாலே அவங்க குடும்பத்துக்கு ஒரு ராசி. அதனால் 2 நிதி வருது இங்கே. அப்போ இவர் வருங்காலத்தில் இப்போ இவங்களோட 2 மடங்கு கொள்ளையடிப்பார். அதனால் ஒரு நிதியோடு வச்சுக்கோன்ட்டு இன்பநிதி உதயநிதினா சரியாக வரலை, 2 நிதின்ட்டு இன்பன் உதயநிதினு பேர் மாற்றிட்டேன். பேர் இன்பன் உதயநிதி. அப்போ கருணாநிதி டிவிக்கு அங்கே போய் ஒன்றும் பண்ண முடியலை. அப்போ பேசாமல் ரெஜெயின்ட்டுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்ட்டு இவருக்கு பதிலாக ரெஜெயின்ட்டை கொண்டு வந்துட்டு இட்லி கடைன்னு ஒரு படம், அதில் தனுஷ் அவர் என்ன பண்ணியிருக்காரு, இன்றைக்கி ட்விட்டரில் செய்தி போட்டிருக்காரு. எதுக்குன்னா, எங்கள் இட்லி கடை படத்தை ரிலீஸ் செய்யும் இன்பன் உதயநிதிக்கு நன்றி, இன்பன் உதயநிதிக்கு வாழ்த்துக்கள்னு போட்டார். அப்போ தான் விஷயமே தெரிய வரும். அப்போ இன்பன் உதயநிதி கருணாநிதி டிவி சிஇஓலேருந்து கருணாநிதி டிவிக்கு முதலாளியாக இருந்ததுலேருந்து திரும்பி வந்து ரெஜெயின்ட்டுக்கு முதலாளி ஆகிட்டார். இட்லி கடை தனுஷ் படத்தை அவர் தான் ரிலீஸ் பண்ணுறாருன்னு தனுஷே நன்றி சொல்லியிருக்காரு. ஆக பேரும் மாறி போச்சு, தொழிலும் மாறி போச்சு, இங்கே வந்துட்டார். சரி, அப்போ ரெஜெயின்ட் என்ன, தியேட்டரில் தானே படத்தை போடுவாங்க, அது மட்டும் தானே. ஆனால் அப்பா மாதிரி நடிக்கணும் தான் ஆசை வந்துடுச்சு. என்ன பண்ணுறது, இவர் உதயநிதி ஃபேஸுக்கே நடிக்கிறாருன்னா அவர் ஃபேஸும் இதோட கொஞ்சம் மோசமான ஃபேஸு தான். இன்பநிதி உதயநிதி மொத்தம் பார்க்கும்போது இன்பநிதி இன்னும் மோசம். ஆனால் சினிமாவில் ஃபேஸ் மோசமாக இருந்தால் அவங்கெல்லாம் பெரிய ஆளாகிறாங்க. நம்ம தமிழ் சினிமாவில் அது வந்து ஒரு பெரிய, யார் யார் மூஞ்சி அசிங்கமாக இருக்கோ அவங்கெல்லாம் ஹீரோ ஆகிடுறாங்க. அதனால் என்ன பண்ணுறாரு, ரெஜெயின்ட்டும் கொடுத்து சினிமாலையும் நடிக்கிறதுக்காக ஆக்டிங் கிளாஸ்க்கு அனுப்பிட்டார் இன்பன் உதயநிதி. இந்த வீடியோவை பாருங்கள். இன்பன் உதயநிதி எப்படி அழுது நடிக்கிறாருன்னு பாருங்கள். காலையிலேருந்து சாயங்காலம் வரை ஆக்டிங் கிளாஸில் போய் நடித்து கொண்டிருக்கிறார். வீடியோவை பாருங்கள். வீடியோவில் பார்த்தா தெரிஞ்சு போச்சா, ஆக்டிங்க்கும் போயிட்டார்.
இந்த வேணாம் மச்சான் பொண்ணுங்க காதல் வந்து இவர் வேறு மாதிரி பாட்டை பாட போகிறார். வேணாம் மச்சான் பொண்ணுங்க காதல்னு உதயநிதி பாடினார். ஒரு கல் ஒரு கண்ணாடியில் வேணாம் மச்சான் வேணாம் இந்த பொண்ணுங்க காதல்னு. அவர் ஆடின டான்ஸை பார்த்து அந்த இவனை என்ன பண்ணிட்டான், டான்ஸ் மாஸ்டரே இதோடு என்ன விட்டுறப்பான்ட்டான். இந்த மாதிரி கேவலம் ஆடினது யாரையும் பார்க்கலன்னு, டான்ஸ் இதே மறந்து போச்சு அப்படின்ட்டாங்க. இருந்தாலும் அந்த எடிட்டிங் இதெல்லாம் பண்ணி டூப்பெல்லாம் போட்டு அவர் ஆட வச்சாங்க. இப்போ அதனால் இவரும் போய் அவளை அசிங்கப்பட்டுறக்கூடாதுன்னு இப்போவே நடிப்பு பயிற்சி கொடுத்துடலான்ட்டு நடிப்பு பயிற்சி கொடுத்துட்டாங்க. ஆக இன்பன் உதயநிதி போயிட்டார் சினிமாவுக்கு. இன்பன் உதயநிதி கருணாநிதி டிவியிலேருந்து ரெஜிடெண்ட்டுக்கு மாறி விட்டார். அப்போ என்ன அர்த்தம், உதயநிதி ஃபுல் பாலிட்டிக்ஸுக்கு வரப்போகிறாரு. வாரிசு அங்கே கொடுத்துட்டார்ல, ஃபுல் பாலிட்டிக்ஸ் வரப்போகிறாரு. ஏன்னா அப்பா லண்டனுக்கு போயிட்டு இருக்காரு, லண்டனுக்கு அடிக்கடி போக ஆரம்பிச்சிட்டாருன்னா கஷ்டம். அதனால் அப்பாவுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துடலான்னு பார்க்குறாங்க. அப்போ உதயநிதிக்கு துணை முதல்வர், எப்போ முதல்வர் ஆவார், எனி டைம் முதல்வர் ஆனாலும் ஆயிடுவார், ஃபுல் டைம் இன்னும் அரசியலில். ஆனால் இன்னும் ஒரு வேலை பண்ணுறாங்க, இந்த துரைமுருகனை போய் பயமுறுத்துகிறாங்க. ஏன்னா இவர் பொதுச் செயலாளர் ஆக்க போகிறாங்களாம். இளைஞர் அணியிலிருந்து பொதுச் செயலாளர். ஏன்னா இளைஞர் அணி 50 வயசு ஆயிடுச்சு, எப்படி இன்னும் இளைஞர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது. ஸ்டாலினை தான் 65 வயசு வரை இளைஞர் அணின்னு இப்போ எல்லாம் சுதாரிச்சுட்டு கேவலமாக பேசுகிறாங்கன்ட்டு பொதுச் செயலாளராக இருக்கணும். பொதுச் செயலாளர் யார், துரைமுருகன். அவரை போய் டெய்லி பயமுறுத்துகிறாங்களாம், ஒழுங்காக ராஜினாமா கடிதம் எழுதி கொடுக்குறையா என்ன. அவர் எவ்வளவு கரை கண்டார், அவர் எல்லாத்தையும் பார்த்தார், அவருக்கு பல ரகசியங்கள்லாம் தெரியும். அவர் என்ன சொல்கிறாராம், பார்க்கலாம் அப்படின்ட்டு. அவர் அப்போலோ ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்கு அலைஞ்சிக்கிட்டு அப்பப்போ போவார், நெஞ்சு வலின்னு போவார். அங்கே பேஸ் மேக்கர் வச்சுருக்காங்க, அவங்க என்னென்னமோ பண்ணி விடுவாங்க, திடீர்னு வெளில வந்துடுவார். அப்போலோவுக்கு போயிட்டு வருது அவர் மெரினா பீச்சுக்கு போகிற மாதிரி அடிக்கடி அங்கே போவார். இவங்களும் என்ன பண்ணுறாங்க, அப்போலோவுக்கு எவ்வளோ நாள் தான் எப்போ நீ ராஜினாமா கடிதம் கூடிய நான் நீ 85 வயசாயின்னு இழுத்துக்கிட்டு இருக்காங்கிறாங்க. அவர் முடியாதுங்கிறார். ராஜினாமா கடிதத்தை கொஞ்சம் பயமுறுத்தி வாங்கலாம் அப்படின்ட்டு ஈடி ரைடு விட்டு அடித்தாங்க. அவர் எதுக்குமே அசையும். அவர் வந்து இப்போ அவரை பற்றியெல்லாம் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது. கருணாநிதி மாதிரி இதில் ஊழல் பண்ணுறதுல கருணாநிதியை விட 10 மடங்கு. அதனால் அவர் நான் ராஜினாமா பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கார். ஸோ உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களெல்லாம் பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க. அவரிடம் ராஜினாமா வாங்கிவிட்டால் உதயநிதியை வந்து பொதுச் செயலாளராக போட்டுவிட்டு துணை முதல்வர் எந்த நேரத்திலும் முதல்வராகவும் ஆகிவிடுவார். பொதுச் செயலாளருக்கு ஒரு டம்மியால் போட்டுடலாம். இப்போதைக்கு உதயநிதி, கருணாநிதி செயல் தலைவர் மாதிரி, அந்த முக்கியமான அவங்க அப்பா இருந்தார்ல, சாகும்பறை தலைவராக இருந்தார்ல, அது மாதிரி நம்ம வந்து கட்சியை வச்சுக்கலாம், பையனை பொதுச் செயலாளராக்கி அதிகாரத்தை கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லி இந்த இதுக்கெல்லாம் தான் பவர் டிரான்ஸ்ஃபர், அதிகார பரிமாற்றம் நடந்துக்கிட்டு இருக்கு. ரெஜெண்ட்டுக்கு ஒரு ஆள் போட்டாச்சு, துரைமுருகனை துரத்துறாங்க, உதயநிதியை முழு நேர அரசியலுக்கு கொண்டு வராங்க. அப்படிங்கிறது திமுக குடும்பத்தின் முக்கியமான இப்போ வந்த செய்தி.